குட் ஈவினிங். ஸோ நான் ரமேஷ், உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய மித் ஒன்று இருக்குது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பேன் இண்டியா லெவலில் ஒரு பெரிய மித் இருக்குது. என்ன மித் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம், பாம் ஆயிலில் ஒரு ஏக்கரில் 1 lakh ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஃபார்மர் சொல்லியிருக்காங்க, சார் நான் நெல் நட்டிருக்கேன், பேடி நட்டிருக்கேன், சுகர் கேன் நட்டிருக்கேன், நிறையா கிராப் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக 1 லட்சத்துக்குலாம் பாசிபிள் கிடையாது, நான் வேணால் லேண்டே கூட எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நகரில் இருக்கேன். ஒன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 daysக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், இந்த மீட்டிங்கில் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அவங்களுக்கு இதனோட அவேர்னஸ் தெரியல, இதனோட டிமாண்டு தெரியல, என்ன பர்பஸ்னால இது வந்து பார்த்தோன்னா ரேட் கூட போயிட்டுருக்கு, ஆக்சுவலாக இதனோட ப்ரொடக்ஷன் எப்படி எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரியாததுனால சின்ன இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ளே செல்ஃப் டவுட் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உண்மையிலே அந்த 1 ஏக்கருக்கு 1 லட்சம் வரும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றது உங்களோட கேள்வி, கரெக்டுங்களா? நான் இப்போ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் பேர் அகைன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நகரி மண்டல், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், வேலவாடி அப்படின்னு ஒரு வில்லேஜில் இருக்கேன். இந்த ஃபீல்டோட ஃபார்மர் நேம் வந்து பார்த்தோன்னா மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ஓகே, உங்களுக்கு டவுட் அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸோட நம்பர் கொடுக்குறேன், ப்ளஸ் லொக்கேஷனை டேக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், பேசுங்க. ஓகே, ஸோ இங்கே நட்டிருக்க மரத்தோட ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 3.5 வருஷம், அதாவது 3 வருஷம் முடிஞ்சிட்டு ஒரு 7 மாதம் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ட்ரீ, இந்த கார்டன் வந்து பார்த்தோன்னா ரெடி டு ஹார்வெஸ்ட், ஜுனல் கார்டனை முடிச்சுட்டு அகைன் வந்து பார்த்தோன்னா ரெடி டு ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதை நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கருத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட, அந்த 3 பேர் சேர்ந்து அந்த பிடிச்சா கூட அதை வந்து பார்த்தோன்னா மேட்ச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கருத்து பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுச்சுலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போது எப்படி நான் வந்து பார்த்தோன்னா 1 லட்சம் வந்து பார்த்தோன்னா எப்படி உங்களால் ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கால்குலேஷன். 1 ஏக்கருக்கு 1 ஹெக்டருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா 57 செடின்னு சொல்லியிருப்போம். 1 ஹெக்டருக்கு வந்து பார்த்தோன்னா 143 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 ஏக்கருக்கு 143 மரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு மரத்தை நான் காட்டிகிட்ருக்கேன், ஈவன் எல்லா மரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், அட்லீஸ்ட் ஒரு 10-20 மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? இந்த மரத்தில் எத்தனை கொலைகள், how many bunches will be there in this particular tree, அதாவது எத்தனை பஞ்சஸ் இருக்குது இந்த மரத்தில், ஸ்பெசிஃபிக் மரத்தில் மட்டும்ன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 1 2 அகைன் வந்து பார்த்தோன்னா இங்கே 3 4 5 அகைன் 6, இந்த பக்கம் மேலே 7 8, come this side, 8 and 8 9 10 11 12 13 14 15 and 16. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட நான் ஆல்மோஸ்ட் 16 பஞ்சஸ் காமிச்சிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ரெடி டு ஹார்வெஸ்ட்டில் 2 பஞ்சஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கம்மிங் மந்தில் ஹார்வெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ரிமைனிங் 14 பஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் இமேஜின், இந்த ஒரு பஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 to 8 kg வரைக்கும் வரும். லைக் அந்த பஞ்சஸ் பார்த்தோன்னா 6 to 8 kg அல்லது 10 kg வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக ஒரு கால்குலேஷன் வருவோம். ஒரு பஞ்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 kg இருக்குதுன்னு வச்சுப்போம். 6 kg இருக்குது அப்படின்னா இந்த மரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 15 பஞ்ச் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சதே 16. ஐ கன்சிடர் ஒன்லி 15 பஞ்ச், 15 பஞ்சஸ் ஒன்லி. ஓகே, விச் மீன்ஸ் 15 into 6 kg அரௌண்ட் 90 kg per tree 90 கிலோ இருக்குது, கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் இன்றைக்கோட ஏபியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 19,600 rupees அரௌண்ட். ஓகே, அப்படின்னா பர் கேஜியோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 19 rupees and 60 paise, கரெக்டுங்களா? இப்போது ஜஸ்ட் யூ கேன் இமேஜின் 90 kg இருக்குது, அப்போது 90 kg இன்ட்டு 19 rupees and 60 paise மீன்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் வரும், புரியுதுங்களா? ஸோ வந்து 90 கிலோ இருக்குது,
ஒரு மரத்துக்கு 90 கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு மரம் 90 கிலோ இன்ட்டு 90 இன்ட்டு 143 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 90 kg விச் மீன் 143 இன்ட்டு 90 அப்படியே கிட்டத்தட்ட 12 டன் வந்துச்சு இல்லைங்களா. இது வந்து பார்த்தோன்னா இனிஷியல் இயர்லேயே கரெக்டுங்களா. 12 டன் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கோட ஒரு டன்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 19,000. இட்ஸ் பிகம் அரௌண்ட் 2,40,000 44,000 அரௌண்ட் இந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இது வந்து பார்த்தோன்னா 1 lakh வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு கிடைக்குதா கிடைக்கலையா? இது வந்து உங்களுக்கு நான் கொஷினாகவே கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 19,600 அரௌண்ட் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏபியில் எந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கேளுங்க, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் கேளுங்க, ஈவன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா வேரியேஷன் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் கூட கேட்டு பாருங்கள், இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது. நாட் ஒன்லி ஏபி, என்டையர் பேன் ஆல்மோஸ்ட் மோரோவர் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இதில் நான் கொடுக்குற ஃபேக்ட் வந்து உண்மை தானே. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களால் பாமாயில் 1 லட்சம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தோன்னா 4th இயரில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 4th இயரில் இவ்வளோ அப்படின்னா யூ கேன் இமேஜின் 6th இயர், 7th இயர், 8th இயர், 9th and up to 25 years 30 years லைஃப் ஸ்பேன். இந்த டைமில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. மக்கள் கண்டிப்பாக அவேர்னஸை கொஞ்சம் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது ஆயில் ஃபார்மில். அகைன் பேடி, அகைன் சுகர் கேன் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராப் போங்க. பட் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு வாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரமேஷ், கால் மீ எனிதிங் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.